வணக்கம். இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. கொஞ்ச நாளாகவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பைத்தான் ரிலேட்டட் கொஷின்ஸ் கேட்குறாங்க. லைக் பைத்தான் வந்து எவ்வளோ கற்றுக்கணும் டேட்டா கரியரில் என்டர் ஆகணும்னா, எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்டே கிடையாது, என்னால் பைத்தான் வந்து பிக்கப் பண்ணிக்க முடியுமா, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானில் ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டோட பேர் வந்து பைத்தானின் 10 நாள். ஸோ ஒரு 10 வீடியோஸ் வரப்போகுது நம்ம சேனலில். டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட், டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி டேட்டா கரியருக்கு என்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ பைத்தான் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் இந்த 10 வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த செஷனை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு நான் என்ன டேட்டா செட் எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஷன் கடை டேட்டா செட்டுங்க. ஜஸ்ட் நோ நான் ரேஷன் கடையில் இந்த ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தேன், அதனால அதையே டேட்டா செட்டாக க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ரேஷன் கடை டேட்டா செட் எடுத்துட்டு இதை வச்சு பைத்தான்ல இருக்க 4 பேசிக் டேட்டா டைப்ஸ் வந்து பார்க்க போறோம். அதை பண்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஜூபிட்டர் நோட்புக்கை வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஜூபிட்டர் நோட்புக்னா என்னன்னு தெரியல, அதை எப்படி செட்டப் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, நான் அந்த வீடியோ வந்து கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ கோல்டன் ரூல் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். எப்பயுமே ஒரு நோட் புக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை தனியா அதுக்குன்னு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணியோ இல்ல எக்ஸிஸ்டிங்லேயே ரிலேட் ஆகிற என்விரான்மெண்ட்லயோ செப்பரேட்டா ஸ்டார்ட் பண்றது இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ என்னோட செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Going to documents, we'll create a separate notebook for this session. Kernel Python 3 யூஸ் பண்ணிக்கலாம். I'll rename this to Python video 1. Okay. So yeah. Alright. நான் வந்து என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேங்க இந்த டேட்டா செட்ல. ஸோ இதுல வந்து ஐட்டம் ஐடி வந்து 1, அதை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐட்டம் ஐடி ஈக்குவல் டு 1 ஃபாலோட் பை ஐட்டம் நேம் வந்து ரைஸ். ஐட்டம் நேம் ஈக்குவல் டு ரைஸ் followed by item quantity வந்து 2.5 kgs. So item quantity is equal to 2.5. அடுத்து வந்து needs restock. இது வந்து என்ன கொடுத்திருக்காங்க, false. அரிசி வேண்டாமா உங்களுக்கு. ஆல்ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பேசிக்லி இங்கே நம்ம பார்த்த எல்லா வேல்யூஸ்க்கும் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை அப்படியே வந்து டைரக்டா ஈக்குவல் டு போட்டு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐட்டம் ஐடி, ஐட்டம் நேம், ஐட்டம் குவான்டிட்டி, நீட்ஸ் ரீஸ்டாக் இதெல்லாம் தான் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேரியபிள் இஸ் நத்திங் பட் பேர் வைக்கிறாங்க பேசிக்லி, அதான் வந்து வேரியபிள்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஐட்டம் ஐடியோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா, வாட் ஐ கேன் டூ இஸ் டைப் அப்படின்னு போட்டு பார்த்துக்கலாம். டைப் ஐட்டம் ஐடி. ஐட்டம் ஐடியோட டைப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு வேரியபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம டேட்டாவுக்கு வந்து பேர் வச்சு பேசிக்லி ஒரு நோட் புக்ல வச்சிருக்கோம். இந்த டேட்டா வந்து நோட் புக்ல நமக்கு யூஐல இப்படி இருக்கு, பட் பேக்ரவுண்ட்ல வந்து இது என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கிரியேட் பண்ணும்போது இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் ஆகணும், மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகணும். அந்த இடத்துல போய் இந்த 1ன்ற வேல்யூ வந்து உட்காரணும். ஸோ இந்த மெமரி ஸ்பேஸ் அலோகேஷன், அதுக்கப்புறமா இந்த வேல்யூ வச்சு நான் இப்போ ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஐட்டம் ஐடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நான் இந்த வேரியபிளை வச்சு ஏதாவது வேலை பார்க்குறேன், அதை கூப்பிடுறேன், பிரிண்ட் பண்றேன், இல்லை ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்றேன்னா கரெக்டா அதே ஸ்பேஸ்ல போய் மறுபடியும் ரீட் பண்ணி அந்த வேல்யூவை வந்து எனக்கு கரெக்டா பிரிண்ட் பண்ணுது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேட்டா டைப் இருக்கணும். அப்பதான் வந்து அதுக்குன்னு ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகி அது ஒரு என்ன சொல்றது செக்ரிகேட்டட் பார்ட்டா வந்து இருக்கும். எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிட்டு போகும். அதுக்குதான் வந்து வி பேசிக்லி யூஸ் டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்மே காமனானதுதான், பைத்தானுக்குன்னு கிடையாது. சிஇ, C++, ஜாவா எல்லாத்தையுமே டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற டேட்டா டைப்ஸ், அதாவது இந்த 4 பேசிக் டேட்டா டைப்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்லயுமே மோஸ்ட்லி இருக்கிறது தான். ஸோ ஐட்டம் ஐடியோட டேட்டா டைப் வந்து பாத்தீங்கன்னா இன்டிஜர். இன்ட்னு ஒன்னோட இன்டிஜர் சொல்றாங்க. இன்டிஜர் இஸ் நத்திங் பட் ஒரு நம்பர், நார்மல் நம்பர், அதுதான் வந்து இன்டிஜர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஐட்டம் நேம் இருக்கு இல்லையா, இந்த ஐட்டம் நேமோட டைப் என்ன அப்படின்னு பார்த்துலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இட் இஸ் அ டெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ நான் வந்து
பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். str இது ஒரு டேட்டா டைப். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் குவான்டிட்டி. ஐட்டம் குவான்டிட்டியோட டைப்பையும் பார்த்துருவோம். டைப் ஆஃப் ஐட்டம் குவான்டிட்டி. ஃப்ளோட். ஃப்ளோட்னா ஒன்றும் இல்லை, பாயிண்டட் நம்பர்ஸ், அதாவது இந்த புள்ளி வச்சு வரும் இல்லையா, டெசிமல்ல வர எல்லா வேல்யூஸும் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீட்ஸ் ரீஸ்டாக். இதோட டைப் என்னன்னா பூல் அப்படின்னு சொல்றாங்க. பூலியன். பொதுவாவே நம்ம வந்து இந்த எஸ் ஆர் நோல ஆன்சர் பண்ணுவோம் பாத்தீங்களா, சில கேள்விலாம் இருக்கும் இல்லையா, சாப்பிட்டியா இல்லையா, தூங்கியா இல்லையா, படிச்சியா இல்லையா, அந்த மாதிரி எஸ் ஆர் நோல ஆன்சர் பண்ணுவோம்ல, எஸ் நோ அப்படின்னு. அந்த மாதிரி இருக்க டேட்டா எல்லாத்துக்கும் பூல் அப்படின்ற டைப் வந்து நம்ம சொல்லுவோம். அதோட வேல்யூஸ் வந்து எய்தர் ட்ரூவா இருக்கலாம் இல்ல ஃபால்ஸா இருக்கலாம். அதான் வந்து பூலியன். ஓகேவா? இந்த நாலும் தான் அந்த பேசிக் டேட்டா டைப்ஸ் அண்ட் பைத்தன். ஆல்ரைட். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேர் வைப்போம் சொன்னோம் இல்லையா, அதாவது வேரியபிள் பேர் வைப்போம் இல்லையா, அதுல வந்து 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதான் இந்த செக் பாயிண்ட்ஸ் நான் லிஸ்ட் டவுன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வேரியபிள் நேம் இருக்குல்ல, இந்த ஐட்டம் ஐடி, ஐட்டம் நேம், இதுல என்ன சொல்றாங்கன்னா, இட் கேன் ஒன்லி ஸ்டார்ட் வித், சாரி கேனாட் இருக்கு, மீனிங் இட் இஸ் கேன் ஆக்சுவலி, கேன் ஒன்லி ஸ்டார்ட் வித் அண்டர்ஸ்கோர் ஆர் அ ஸ்ட்ரிங். இப்ப நான் இந்த பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து அண்டர்ஸ்கோரா இருந்தா ஏத்துக்குவாங்களாம். அண்ட் இஃப் இட் இஸ் அ ஸ்ட்ரிங் வந்து ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரிங்கா இருந்தப்ப நமக்கு ஒழுங்கா ரன் ஆயிடுச்சு நமக்கே தெரியும். நாம என்ன பண்ணுவோமே, சும்மா இருக்க மாட்டாம ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் போட்டு ஒரு நேம் வைப்போம். ஐட்டம் நம்பர் அப்படின்னு வைப்போம். இஸ் ஈக்குவல் டு 12 வைப்போம். இப்ப என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சின்டாக்ஸ் எரர் சொல்லுது. இட் இஸ் அன் இன்வாலிட் சின்டாக்ஸ். அதாவது நீ வந்து வச்ச பேர் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. சிமிலர்லி நான் இப்போ இந்த ஸ்பெஷல் கேரக்டர் எடுத்துட்டு வேற ஒண்ணு போட்டு பாக்குறேன். ஒரு நம்பர் போடுறேனே, 12 ஐட்டம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 13. இதுவும் வந்து சின்டாக்ஸ் எரர்னு சொல்லுது. அதாவது இப்ப ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டரோ இல்ல ஒரு நம்பரோ, அதாவது அண்டர்ஸ்கோர் அண்ட் ஸ்ட்ரிங்கை தவிர வேற என்ன வந்தாலுமே அது வந்து எரர் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இட் ஷுட் பி டெஸ்கிரிப்டிவ். அதாவது இப்ப நம்ம இஷ்டத்துக்கு பேர் வைக்கலாங்க. பேசிக்கலி குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற மாதிரி தான். வாயிலே நுழையாம கண்ணா பின்னான்னு வைக்க கூடாது இல்லையா, ஒரு மீனிங்ஃபுல்லான பேர் தானே வைப்போம். அந்த மாதிரிதான் நம்ம வேரியபிள்ஸ்க்கும் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா டெஸ்கிரிப்டிவான பேர் தான் வைக்கணும். இப்ப நம்ம இந்த வேரியபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீட்ஸ் ரீஸ்டாக். அதாவது இது என்ன, இந்த காலம் எதுக்காக வச்சிருக்காங்கன்றது தெளிவா புரியுது இதுல இருந்து. அதாவது ரேஷன் கடைக்கு போகும்போது இது வாங்கணுமா வேணாமா, ஒரு செக் பாக்ஸ் மாதிரி. ஆல்ரெடி அரிசி இருக்குன்னா வாங்க வேண்டியது இல்லை, வேணும்னா வாங்கணும், அதுதான். ஸோ நீட்ஸ் ரீஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் டெஸ்கிரிப்டிவான பேரா இருக்கு. அந்த மாதிரி வேரியபிளையும் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஐட்டம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 வைக்கிறேன். இன்னொரு வாட்டி இதையே டைப் பண்றேன், ஆனா எல்லாத்தையும் கேபிட்டல்ல டைப் பண்றேன். ஐட்டம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஓகே. ஆனா இப்ப எனக்கு ரெண்டுத்துக்குமே எரரே சொல்லவே இல்லை. ஸோ இந்த ஐட்டம் நம்பர், அந்த ஸ்மால் லெட்டர் ஐட்டம் நம்பர் வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி ஒரு இன்டிஜர் வேல்யூவா உட்காந்துருக்கு. இந்த கேபிட்டல் ஐட்டம் நம்பருங்கிறது வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி உட்காந்துருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து வேல்யூ ஒண்ணுதான், மீனிங்கும் ஒண்ணுதான், பட் கேபிட்டல் மட்டும் தான் இதுல டிஃபரன்ஸ் இல்லையா. ஸோ இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். வேற கேஸ்ல இருக்கு அப்படின்னா அதை செப்பரேட் வேரியபிளா தான் ட்ரீட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வேரியபிள் நேம் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி சூஸ். ஆல்சோ ஒன் மோர் திங் டு நோட் ஹியர், நம்ம இப்ப பேர் வைக்கும் போது ஸ்டார்டிங்ல நம்பர் வரக்கூடாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்ப மிடில்ல வந்து நம்பர் வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இட் இஸ் அலவுட். இந்த 12 நம்பர் இங்க ஸ்டார்டிங்ல இருந்தப்போ வி காட் சின்டாக்ஸ் எரர் இல்லையா, இப்ப நடுவுல இருக்கு வி டிட் நாட் கெட் எனி எரர். அண்ட் ஒன் மோர் திங், லைக் சின்டாக்ஸ் எரர் அப்படின்னா என்னன்னா, பொதுவாவே நம்ம இப்போ ஒரு சிம்பிள் இல்ல ஒரு வேரியபிளோ ஏதோ கிரியேட் பண்ணும்போது அதை வந்து அதுல ஏதோ தப்பு பண்ணிருக்கோம், அது வந்து நம்மளோட பைத்தன் பார்சர் வந்து புரியல அப்படின்றப்ப இட் நேம்ஸ் இட் அஸ் சின்டாக்ஸ் எரர். நீ எழுதியிருக்கிறதுல ஏதோ பிழை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கரெக்டா சொல்லும். அதுதான் வந்து சின்டாக்ஸ் எரர். ஆல்ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வேரியபிள் டிக்ளரேஷன். வேரியபிள் டிக்ளரேஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த ரேஷன் கடை டேட்டா செட்ல இந்த ஒரு வேரியபிளையும் நான் எடுத்துட்டு டைரக்டா வேல்யூவை கொடுத்தேன் இல்லையா, இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த வேல்யூ என்ன டைப்னு எனக்கு முன்னாடியே தெரியுது இல்ல, பிகாஸ் இது ஃபால்ஸ்ன்னு இருக்கு, இது பூலியன் எனக்கு முன்னாடியே தெரியுது. நான் இது பூலியன் தான் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா டைப்போடய அதை டிக்ளேர் பண்ண. ஸோ அதை வந்து நம்ம பைத்தன் எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த வாட்டி நான் வந்து செகண்ட் ரோ மேபி எடுத்துக்கிறேன், பல்ப் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ item id is equal to int of 2. இப்படிதான் டிக்ளேர் பண்ணுங்க பேசிக்லி. அதுக்கப்புறமா item name is equal to string இல்லையா,
string verb. Next item quantity is equal to அது வந்து ஒரு float வேல்யூங்க. ஸோ float 1 kg. நெக்ஸ்ட் needs restock வேணுமா வேண்டாமா is equal to boolean value அதை bool அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கலாம். மறுப்பு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. Yeah, so let me declare it true. எல்லாமே அங்கே டிக்ளேர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதோட டைப் எல்லாம் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். டைப் ஆஃப் ஐட்டம் ஐடி நான் தப்பா பண்ணிட்டேன். இன்ட்னு சொல்லிடுச்சு. சிமிலர்லி நம்ம ஐட்டம் நேமோட போய் பார்த்தோம்னா string and item quantity will be float and needs restock will be a boolean. Yeah, so boolean வந்து இந்த மாதிரி மட்டும் வராது, இன்னொரு இடத்துல கூட we'll use boolean. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா a is equal to 1 வச்சுக்கலாம், followed by b is equal to 1. இப்போ நான் வந்து செக் பண்ண போறேன் ஏவும் பியும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈக்குவல் டபுள் ஈக்குவல் இதெல்லாம் என்னன்னு நீங்க கேட்கலாம், பட் we go there later. Before that இங்க பாத்தீங்களா ஏயும் பியும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூவும் 1. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, boolean is a data type that is used basically for yes or no questions. இந்த மாதிரி எஸ் ஆர் நோலாம் நம்ம ப்ரோக்ராமா வந்து பைத்தன் கிட்ட கேட்கும் போது இட் ஆன்சர்ஸ் இட் இன் boolean. இப்ப நம்ம இதோட டைப்பை போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். அது ட்ரூ வரனால அது boolean நமக்கே தெரியும், பட் எக்ஸ்பிளிசிட்டா போடுவோமே bool அப்படின்னு சொல்லிடுது. ஆல்ரைட், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைனமிக் டைப்பிங். டைனமிக் டைப்பிங் அதாவது இப்ப நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த ஐட்டம் நேம் அப்படின்ற வேரியபிள் இருக்கு இல்லையா, இதை நான் முன்னாடியே இந்த ப்ரோக்ராமிங் நோட் புக்ல ஒரு வாட்டி கிரியேட் பண்ணியிருந்தேன். அப்ப வந்து இதுக்கு நான் ரைஸ்ன்னு வேல்யூ கொடுத்துருந்தேன், அதுக்கப்புறமா இப்போ வந்து பருப்புன்னு வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்ப நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐட்டம் நேம் வந்து என்னவா இருக்கு, எந்த வேல்யூ வந்து அது கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா லேட்டஸ்ட் வேல்யூ தான் இருக்கணும். சரி, பருப்புன்ற வேல்யூ தான் வந்து அதுக்கு இருக்கு. ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேரியபிளோட வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, ஐட்டம் நேம்ன்ற வேரியபிள் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்ல, டேட்டா டைப்னு ஒண்ணு வைக்கும் போது அதுக்குன்னு ஒரு மெமரி வந்து அலோகேட் ஆகும், அதுக்காக தான் அதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எப்பயுமே பேர் வைக்கும் போது அந்த மெமரி வந்து அலோகேட் ஆகாது, அந்த பேருக்கு நம்ம வேல்யூ கொடுக்கும் போது தான் மெமரி அலோகேட் ஆகும். அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஐட்டம் நேம் அப்படின்னு நான் மேல போட்டு இந்த ரைஸ்ன்னு கொடுத்தப்போ அதோட வேல்யூ வந்து அதாவது மெமரி வந்து கிரியேட் ஆகி அலோகேட் ஆகி ரைஸ்ன்னு இருந்தது. அடுத்து வந்தப்ப என்னாச்சுன்னா அந்த வேல்யூ மட்டும் எரேஸ் ஆயிட்டு பருப்புன்னு கொடுக்கும்போது இந்த வேல்யூ வந்து அந்த லொகேஷன்ல போய் உட்காந்துருச்சு. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், பைத்தன் வந்து ரன் டைம்ல இப்ப நான் இந்த வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன், இதெல்லாம் ரன் டைம் தான் இல்லையா, ஆன் த வேல அப்படியே கோட் அடிக்கும் போது கொடுத்துட்டே இருக்கேன்ல, நம்ம இந்த மாதிரி ரன் டைம்ல வேல்யூ கொடுத்துட்டே இருக்கும்போது அது வந்து அப்பதான் போய் அலோகேட் பண்ணும், அந்த ரன் டைம்ல தான் டிக்ளரேஷன் நடக்கும் அந்த வேரியபிள். ஸோ இந்த மாதிரி ஆன் த வேல பைத்தான் வந்து வேரியபிள்ஸ்க்கெலாம் வேல்யூ அசைன் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா அதான் வந்து நம்மளோட டைனமிக் டைப்பிங் பேசிக்லி. ஸோ இப்போ நம்ம ஐட்டம் ஐடி அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருந்தோம்ல, அதோட டைப் வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இட் இஸ் அன் இன்டிஜர் இல்லையா. இப்போ நான் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த ஐட்டம் ஐடி வந்து இன்டிஜராக வேண்டாம், எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறேன், XYZ அப்படின்னு மாற்றணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அலோகேஷன் வந்து ஆன் த வேல தான் பண்ணுவேன், கரெக்டாக ரன் டைமில் தான் பண்ணுவேன். ஸோ டப்புன்னு ஐட்டம் ஐடி எடுத்துகிட்டு XYZ அப்படின்னு டைப் பண்ணேன்னா இப்போ வந்து என்னோடய வேல்யூ வந்து என்னோடய வேரியபிளோட டேட்டா டைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரன் டைமில் ஒரு வேரியபிளோட டேட்டா டைப்பை மாற்றக்கூடிய சூப்பர் பவர் வந்து பைத்தனில் இருக்குது. அதுதான் அப்படின்றது டைனமிக் டைப்பிங் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பைத்தன். இட் மே பி அ கொஸ்டின் ஃபார் இன்டர்வியூ, அதனால தான் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ரைட், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா டைப் கன்வர்ஷன். இப்போ நம்மளோட ஐட்டம் ஐடி இருக்கு இல்லையா, இந்த ஐட்டம் ஐடி வந்து இப்போ ஒரு இன்டிஜர் வேல்யூவா இருந்துட்டு இருந்தது. இன்கேஸ் நாளைக்கு இந்த ஐட்டம் ஐடி வந்து 2ன்னு இருக்க வேண்டாம், எனக்கு XYZ அதுக்கப்புறமா வந்து ABC இந்த மாதிரி எல்லாம் மாத்துறாங்க, பேசிக்லி இதை ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் வந்து என்னோட கோட்லயே அதோட டேட்டா டைப்பை மாத்தணும்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைப் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். இன்டிஜரா இருக்க வேல்யூவை ஸ்ட்ரிங்கா மாத்திடலாம். நமக்கு முன்னாடியே தெரியும், டிக்ளேர் பண்ணும் போதே வந்து முன்னாடி அந்த டேட்டா டைப்பை கொடுத்து அந்த வேல்யூவை சொல்லிட்டோம்னா இட் வில் பிகம் தட்ன்னு. அதே மாதிரி நம்ம டைப் கன்வர்ஷன் எப்படி பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஐட்டம் நம்பர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு வாட்டி இந்த டைப்பை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். மேக் ஷூர் இட் இஸ் அ இன்ட்.
இன்டிஜரா இருக்கு. இதை வந்து நான் ஸ்ட்ரிங்கா மாத்துறதுக்கு வெரி சிம்பிள். ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ் str போட்டுட்டு அந்த ஐட்டம் நம்பரை தூக்கி கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இட் பிகேம் அ ஸ்ட்ரிங். இப்போ வந்து நான் இதோட டைப் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா which is string. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டிஜரை வந்து ஃப்ளோட்டா கூட மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ட் நம்பரை வந்து நான் ஃப்ளோட்டா மாத்தினா டாட் வச்சு மாறிடணும் இல்லையா? அப்படி மாத்திடலாம். அகைன் நான் இப்போ இதை பூலியனா கூட மாத்தலாம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பூலியன்ல வந்து 0 வந்து இருந்ததுன்னா இட் இஸ் ஃபால்ஸ் and if it is 1 or any other number it is going to be true. அதான் இங்க சொல்றது பூலியன் ஆஃப் ஐட்டம் நம்பர் வந்து 0 இல்லாத ஏதோ ஒரு வேல்யூ, அதனால அது ட்ரூன்னு சொல்லுது. நான் இங்க 0ன்னு கொடுத்தேன் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் இங்க 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறேன்னா இட் இஸ் கோயிங் டு பி ட்ரூ. சிமிலர்லி ஒரு 9 அந்த மாதிரி சின்ன நம்பர் கொடுத்தாலும் இட் இஸ் கோயிங் டு பி ட்ரூ. அதான் அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு அர்த்தம். சிமிலர்லி வைஸ் வெர்சா இஸ் ஆல்சோ ட்ரூ. இப்போ வந்து நம்ம ஃப்ளோட்டை வந்து இன்டா மாத்திக்கலாம், ஃப்ளோட்டை கூட இன்டா மாத்திக்கலாம்னு சொல்லுவேன். நம்மளோட ஃப்ளோட் வேல்யூ என்னது இங்க? ஃப்ளோட் வேல்யூ இஸ் நத்திங் பட் ஐட்டம் குவான்டிட்டி ஃப்ளோட் இல்லையா? இதை வந்து நான் இன்டா மாத்தணும்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இன்ட் ஐட்டம் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஃப்ளோட் வேல்யூ வந்து இன்டா மாறிடும். ஸோ இதை வந்து இதோட டைப்பை நம்ம பார்த்தோம்னா it will say that I'm an int. இன்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ வைஸ் வெர்சா இஸ் ஆல்சோ ட்ரூ நான் சொன்னது புரிஞ்சிருச்சு இல்லை? பட் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிங்கை மட்டும் இன்டா மாற்ற முடியாது. அது ஏன் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா இப்ப நம்ம ஐட்டம் நேம்ன்றது ஸ்ட்ரிங் இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கேரக்டர்ஸ் இருக்காங்க உள்ளுக்குள்ள. பட் இன்ட்ங்கிறப்ப இது வந்து ஒரே ஒரு ஐட்டம் தான் இல்லையா? 2 அப்படிங்கிறது ஒரே ஒரு வேல்யூ. இது 7 கேரக்டரால உருவாக்கப்பட்ட ஒரு வேல்யூ. ஸோ இதை வந்து நான் வந்து டக்குன்னு வந்து இன்ட் அப்படின்னு மாற்ற முடியாது. அந்த 7 கேரக்டர்ல பி மட்டும் எடுத்துக்கிட்டா பருப்புல இருக்க மீதி வேர்ட்லாம் எங்க போய் உட்காரும்? அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ நம்ம பண்ணா கூட இட் வில் சே இன் எரர். நமக்கு தெரியும் ஐட்டம் நேம் இஸ் அ ஸ்ட்ரிங்னு. இதை நான் என்ன பண்ண ட்ரை பண்றேன்? இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஆப்வியஸா வில் சே இன் எரர், வேல்யூ எரர்னு சொல்லுது. சேம் கோஸ் ஃபார் ஃப்ளோட் ஆல்சோ. இப்பயும் இட் வில் சே வேல்யூ எரர். பட் பூலியனுக்கு அப்படி வராது. பூலியன்ல மட்டும் இட் வில் சே ட்ரூ. ஏன்னு நான் முன்னாடியே சொன்னேன், பூலியன் ஆஃப் 0 மட்டும்தான் வந்து false. All others are Boolean will be true. So yeah, இதான் வந்து டைப் கன்வர்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தன்ல இருக்க ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்த 4 டேட்டா டைப்ஸ் பார்த்தோம்ல, இந்த டேட்டா டைப்ஸ்க்கு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் வந்து நான் டீட்டெயிலா நானே வந்து நோட் புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ரொம்ப டைம் கன்சியூமிங். அதனால ஐ வெண்ட் அவுட் டு திஸ் வெப்சைட் W3 Schools. ஸோ இதுல பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அப்படியே பேரலா வந்து ரன் பண்ணியும் பார்த்துடலாம். அதனால தான் ஐ சோஸ் திஸ் வெப்சைட் அண்ட் இட் இஸ் ஈஸி டு எக்ஸ்பிளைன் ஹியர். அதனால ஸோ யா, பைத்தன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பேசிக்லி நமக்கு ஏதாவது வேலை இருக்கும்லங்க. இந்த டேட்டால நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைப்போம். இந்த குவான்டிட்டி எல்லாம் ஆட் பண்ணலாம்னு நினைக்கலாம். இல்லை இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இதோட ப்ரைஸ் மேபி இருக்கு அப்படின்னா அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினைக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு டேட்டா டைப்ல ஒரு வேல்யூ கொடுத்தாலும் அதுல ஏதாவது ஆப்ரேஷன் பண்றதுக்கு வி வாண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இல்லையா? அதுல வந்து பல வெரைட்டி இருக்கும். இவ்வளவே நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிடையாது. சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு டேட்டா டைப்ஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். லைக் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்லாம் அதெல்லாம் அந்த டேட்டா டைப்ஸ் கவர் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து let's start with arithmetic operators. arithmetic operators plus வந்து 2 நம்பரை ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு சாம்பிளுக்காக ட்ரை கூட பண்ணலாம். x5 y3 ரன் கொடுத்துட்டோம்னா it is going to show the output as 8. ஆட்னா ஆட் மட்டும் பண்ணிடும். சிமிலர்லி சப்ராக்ட் வந்து சப்ராக்ஷன் பண்ணும். மல்டிப்ளிகேஷன் வந்து 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி அவுட்புட் கொடுக்கும். டிவிஷன் வந்து 2 நம்பரை டிவைட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான ஆப்ரேட்டர் அப்படிங்கறதுனால லெட்ஸ் ட்ரை இட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்னா நம்ம 2 நம்பர் கொடுக்குறோம்னா அந்த 2 நம்பரை வந்து டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ரிமைண்டர் வரும் இல்லையா? பொதுவாகவே டிவைட் பண்ணா குவாஷன்ட் அண்ட் ரிமைண்டர் இருக்கும்ல. அந்த ரிமைண்டர் வர வேல்யூவை அவுட்புட்டா கொடுக்கும். இப்ப 5/2 பண்ணீங்கன்னா 2 2s are 4, ரிமைண்டர் 1 வருது இல்ல, அந்த 1 வந்து இங்க அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் ஸ்டார் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்போனன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப 2 to the power of 5 ரைஸ் பண்ண அப்படின்னு யாராவது நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா இந்த ஸ்டார் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பண்ண சொல்றாங்க அப்படின்னு கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கும். ஸோ 2 to the power of 5 இஸ் நத்திங் பட் 32. அதை வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டபுள் கோடு போட்டா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ 15/12 நம்ம பேசிக்காவே டிவைட் பண்ணும்போது ஒரு ஹோல் நம்பரா ரவுண்ட் ஆஃப் பண்ணி அவுட்புட் வேணும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம இந்த மாதிரி டபுள் கோடு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 15/2 ஆப்வியஸா 7 2s are 14, மீதி ஒரு 1 இருக்கும். அதனால இது வந்து 7 மட்டும் எனக்கு அவுட்புட்டா கொடு அப்படின்னு நம்ம சொல்றப்ப we use this for operator. ஓகே, நெக்ஸ்ட் we move on to assignment operators. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வேரியபிள் டெக்ளேர் பண்ணும்போதே பார்த்துருப்போம். இந்த இடத்துல ஒரு வேரியபிள் டெக்ளேர் பண்ணும்போது ஈக்குவல் டு போட டெக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த வேரியபிளை வந்து நான் அசைன் பண்றேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல. சிம்பிளி அசைனிங் த வேரியபிள் ஈக்குவல் டுனா பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ரேட்டர். ஸோ லெட்ஸ் ட்ரை இட். யா, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இன்னொரு வேலை பண்றேன். இந்த இடத்துல வந்து எக்ஸ் வந்து 5 இருக்குல்ல, ஸோ எக்ஸ் பிளஸ் 5 அப்படின்னு பண்ணிட்டு அதை வந்து ஒய்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒய்யை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் இதே வேல்யூ தான் வரும். அதாவது ஒரு நம்பரை அந்த நம்பர் கூடவே வேற ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப நம்ம பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 5 அப்படின்னு கொடுத்தேன். ஒய்யோட வேல்யூ என்ன வந்தது, ஓகே எக்ஸ் பிளஸ் 3 கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க 3 தானே ஆட் பண்ணியிருக்காங்க. யா, ஸோ 3 கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமே வேல்யூ 8 கிடைக்குது. இதே மாதிரி நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம், அந்த வேல்யூல இருந்து எதையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம அந்த வேல்யூவை போட்டுக்கலாங்க, அவ்வளவுதான் இங்க. சிமிலர்லி மல்டிபிளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி முன்னாடி நம்ம பார்த்த எல்லா ஆப்ரேட்டர்லையுமே we can do the same thing. அதாவது ஒரு நம்பரை அந்த நம்பராலேயே ஏதோ ஒன்று பண்றோம், ஆட் பண்றோம், இந்த நம்பர் கூடவே ஏதோ ஒன்று ஆட் பண்ணுவோம், நம்பர் கூடவே எதுவும் சப்ராக்ட் பண்ணுவோம், நம்பர் கூடவே ஏதோ ஒன்று டிவைட் பண்றோம், மல்டிப்ளை பண்றோம் அப்படின்றப்போ we use this. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது அண்ட் ஈக்குவல் டு. இது என்னப்பா புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே எக்ஸ் வேல்யூ எடுத்துட்டு நான் அது கூட அண்ட் ஆப்ரேஷன் பண்ண போறேன் பிட் வைஸ்ல அப்படின்றப்ப இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ஆர் அண்ட் சிமிலர்லி நாட். பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 2 நம்பர் கொடுத்து அதில் ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணுங்கள் இல்லை ஆர் ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பரை பைனரியாக மாற்றிக்கணும், அதாவது 1s and 0s மாற்றிக்கணும். மாற்றினதுக்கப்புறமா நம்ம காலேஜ் டேஸில் படிச்சிருப்போம் இல்லையா, லாஜிக்கல் கேட்ஸ் அண்ட் அதோட ட்ரூத் டேபிள் வேல்யூஸ், அந்த வேல்யூஸை வச்சு இந்த 2 நம்பருக்கும் என்ன ஆன்சர் வருதோ அதை மறுபடியும் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிடணும். இங்கே வந்து எடுத்துக்கிட்டோன்னா நம்பர் 5ம் 3யும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நம்ம பைனரியாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆண்டோட ட்ரூத் டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணோன்னா திஸ் இஸ் த ஆன்சர் வி கெட். இந்த ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். சிமிலர்லி ஆர், எக்ஸ்ஆர் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆப்ரேட்டர் வந்து பைத்தானில் இருக்குது. ஆல்சோ இப்போ ஷிஃப்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி சிம்பிள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன மீனிங்னா நம்மளோட என்டையர் பைனரி வேல்யூ கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து பக்கத்தில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ, இப்போ 1 கொடுத்துருந்தாங்கன்னா 1 டைம் வந்து ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணணும், 2 கொடுத்துருக்காங்கன்னா 2 டைம் வந்து ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணணும். நீங்கள் கேட்பீங்க ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ முன்னாடி இருக்க நம்பருக்கு என்ன போடுவீங்க அப்படின்ட்டு. முன்னாடி இருக்க நம்பருக்கு அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவான வேல்யூவாக இருந்தால் 0 போட்டுக்குவாங்க, நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் 1 போட்டுக்குவாங்க. சேம் வே நம்ம எப்படி ரைட் ஷிஃப்ட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த கோலன் ஈக்குவல் டு, இதுக்கு என்ன மீனிங்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரிண்ட் எக்ஸ் கோலன் 3 ஈக்குவல் டு 3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பிரிண்ட் எக்ஸ். இந்த 2 லைனை வந்து நான் ஷார்ட்கட் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பைத்தான்ல கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ 2 வேல்யூ இருக்கு, 2 வேரியபிள் இருக்கு அப்படின்னா அதை கம்பேர் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் தான் இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஈக்குவல் டு அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடியே நம்ம பூலியனோட எக்ஸாம்பிள் இதை பார்த்துருப்போம். 5 3 இவங்க இன்புட் கொடுத்துருக்காங்க, அதனால ஃபால்ஸ்ன்னு சொல்லுது. இன்கேஸ் நான் 5 5 கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட் ஷுட் சே ட்ரூ. ஏன்னா இந்த ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் இல்லையா, ஸோ ட்ரூன்னு சொல்லிடுச்சு. யா, நாட் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா 2 வந்து நாட் ஈக்குவலா இருந்தா இட் ஹேவ் டு சே ட்ரூ. இப்ப 5ம் 3யும் நாட் ஈக்குவலா, ஆமா இட் இஸ் நாட் ஈக்குவல், அதனால இட் இஸ் சேம் ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து இது கிரேட்டர் தென், இது லெஸ் தென், இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ் தான் இல்லையா. இப்ப ஏ வந்து 5 எக்ஸ் வந்து 5 ஒய் வந்து 3 இருக்கு அப்படின்னா எக்ஸ் வந்து ஒய்யோட பெருசான்னு கேட்டா ஆமா எஸ் இல்லையா, ஸோ இட் வில் சே ட்ரூ. ஓகே,
சிமிலர்லி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்ப ரெண்டுத்துக்குமே வந்து 5 இருந்ததுன்னா ஆப்வியஸா இட் ஹாஸ் டு சே ட்ரூ. இப்ப இதுவும் வந்து ட்ரூ தான், பட் இப்ப நான் இதை வந்து பாருங்களேன் 13 மாத்திடுறேன். then it will say false. சிமிலர்லி இப்ப நான் இதை வந்து 5னே வச்சுக்கிறேன், ஈக்குவலா கொடுக்குறேன் ரெண்டு நம்பருமே அப்படின்றப்ப இட் will say true. இப்ப இதே நம்பரா இருந்தாலும் எனக்கு ஈக்குவல்னு வரணும் கம்பேரிசன்ல அப்படின்றப்ப இந்த ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம அட்வான்ஸ்டு பைத்தான் டேட்டா டைப்ஸ் படிக்கும் போது தான் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு அவசரம் இல்லை, ஸோ இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். லாஜிக்கல், ஐடென்டிட்டி அண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிட் வைஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அண்டுனா என்ன பண்ணும், நாட், ஆர், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ பேசிக்லி பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு டெசிமல் எடுத்துட்டு அதை பைனரியா கன்வெர்ட் பண்ணி அந்த பிட் வைஸ்ல அதுல ஏதாவது பண்ணணும், ரெண்டு வேல்யூவை வந்து நான் வந்து ஆட் பண்ணணும், ஆர் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொரு முக்கியமான டாபிக், இது வந்து காமனான இன்டர்வியூ கொஸ்டின் நான் சொல்வேன், ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ். நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு எந்த ஆப்ரேட்டரை ஃபர்ஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு அதோட அந்த ஆர்டரிங் வந்து தெரிஞ்சிடணும் இல்லையா, அதான் வந்து ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது தான் வந்து ஹையஸ்ட் பிரசிடென்ஸ். அதனால 6 + 3 பண்ணா 9, 6 + 3 பண்ணா 9. ஸோ 9 - 9 அதுக்கப்புறமா தான் பண்ணுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணி, அடுத்து இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணி, அதுக்கப்புறமா இந்த ஹோல் பிராக்கெட் சால்வ் பண்ணா my answer will be 0. ஏன்னா 6 + 3 is 9, 9 - 9 is equal to 0. ஓகே, அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு சாம்பிள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிளஸ் அண்ட் மல்டிபிளிகேஷன், இது ரெண்டுல எதுக்கு ஹை பிரசிடென்ஸ்னு கேட்டீங்கன்னா, பிராக்கெட்டே போடாட்டியும் இந்த மல்டிபிளிகேஷன் தான் ஹை பிரசிடென்ஸ். அந்த ஆர்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ 5 3 is 15, 100 + 15 will be 115. நம்ம இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு 105 3ஆல மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லக்கூடாது, இட் will be wrong. ஓகே, 100 + 15 will give 115. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டரிங், அதாவது எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட், அதுக்கப்புறமா எக்ஸ்போனன்டேஷன், அடுத்து வந்து இந்த யுனானரி பிளஸ், யுனானரி மைனஸ் அண்ட் யுனானரி நாட். ஸோ இது யுனானரி அப்படின்னா பெருசா ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் பிட் வைஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஹை ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோட், மாடு, அதுக்கப்புறமா தான் நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷனே. அதுக்கப்புறமா இந்த பிட் வைஸ் ஆப்ரேஷன்ஸ் தான் அடுத்து ஒன்னொன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்க இந்த எக்ஸசைசஸும் கூட ட்ரை பண்ணி பாருங்க, ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எல்லா ஆப்ரேட்டர்ஸும் நமக்கு ஒழுங்கா புரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளவுதான், நான் இதோட இந்த செஷனை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த செஷன்ல வந்து நம்ம பைத்தான்ல இருக்க பேசிக் டேட்டா டைப்ஸ் அண்ட் அதோட ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த எபிசோட் 1ல நம்ம பார்த்த பேசிக் டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி நான் சிம்பிளாக ஒரு குவிஸ் அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த குவிஸ் அசைன்மெண்ட் சால்வ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கும் வந்து ஓகே நம்ம இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக படிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை எனக்கு கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள். நானும் ஒரு 2 days கேப் விட்டுட்டு ஆக்சுவல் சொல்யூஷன்ஸை போஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.